இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் மார்க் 7.2 கேஜ் வாஷிங் மிஷின் E2 எரர் வருதுங்க. இந்த மிஷின் இல்லை, எந்த மிஷின் வந்தாலும் இதுக்கு டோர் ப்ராப்ளம் தாங்க. சைடில் 2 நாப் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரூ தெரியுங்க. அந்த சைடில் இருக்கிற 2 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மிஷினுக்கு இதுதான் ப்ரொசீஜர். அடுத்தது அந்த பிளாக் கலர் கேப்பில் டாப்பில் 2 ஸ்க்ரூ இருக்கும், சைடில் அதுவும் தெரியும், அதையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுங்கள். மொத்தம் இந்த 6 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் போதுமானதுங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அன்பேலன்சிங் சென்சார் சுவிட்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ இருக்கும், அது ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சுவிட்சு தனியாக வருங்க. அதுக்கு பேக் சைடு ஒரு மைக்ரோ சுவிட்சில் 2 சாக்கெட் பின் சாக்கெட் கனெக்ட் ஆகிருக்கும். அது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அதை பார்த்தீங்கன்னா இது ட்ரம் அன்பேலன்ஸாக ஓடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி E2 எரர் காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா டோருக்கு வரும், இந்த சுவிட்சு வழியாக கனெக்ட் ஆகி டோருக்கு வரும். இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டு டோருக்கு சென்டராக அந்த நாபில் ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வெளியே இழுத்திங்கன்னா வந்துடுங்க. ஸ்ப்ரிங் கட் ஆகிருக்கு, புது ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா கிடைக்காதனால பழைய ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிளாக் கலர் கேப் கழட்டணும். ரிமோட் லாக் மாதிரி 4 லாக் இருக்கும், அதை அப்படியே நீக்கி விட்டு வெளியே எடுத்திங்கன்னா அந்த கேப் வந்துடுங்க. இந்த ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் சுவிட்சு. இதில் தண்ணி இறங்குறதுனால பச்சை கட்டி லிங்க் ஆகலை. இப்போ இதில் 2 வயர் இருக்கும், அந்த பின் சாக்கெட்டை கழட்டிக்குங்க. கழட்டி விட்டு இப்போ இந்த சுவிட்சு மாற்றணுங்க. இது ஒரு 25 ரூபா ரேட் வருங்க. இப்போ மேலே இப்போ கழட்டினீங்க பார்த்தீங்களா, அந்த 2 பின்னையுமே கனெக்ட் பண்ணும். அதாவது கீழே இருக்கிற அன்பேலன்சிங் சுவிட்சிலேருந்து ஒரு லைன் வரும், டோர் சுவிட்சுக்கு அது கனெக்ட் பண்ணும். இப்போ ஆன் பண்ணதும் பர்ஃபெக்டாக ஆன் ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனில் இருக்கும்பொழுது அந்த கனெக்டாக இருக்கனால ஓடுது. இப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணது கணக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுதுங்க. இப்போ உங்களுக்கு மறுபடியும் E2 எரர் காமிக்குது. E2 எரர்னால் உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகிருக்குன்னு அர்த்தம். மீண்டும் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருதுங்க. இது துவைக்கும் பொழுது டோர் ஓப்பன் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க. ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். இது எப்படி சரி செய்கிறதுன்னு இப்போ இந்த சுவிட்சு மாற்றினா உங்களுக்கு சரியாக போயிடுங்க. மீண்டும் இப்போ ரிமூவ் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன், பர்ஃபெக்டாக ஓடுது. இப்போ இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 25 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த வயரை பார்த்தீங்கன்னா நான் இழுக்கிறேன். அதாவது கீழே இருக்கிற அந்த அன்பேலன்சிங் சுவிட்சிலேருந்து ஒரு வயரும், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதுக்கு வர வயர் அது ஒன்று. அடுத்து பிளாக் வயர் அதுக்கு அடுத்த பின் வரது மேலே இந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற சுவிட்சு லைனை டைரெக்டாக எடுத்து இந்த சுவிட்சுக்கே கொடுத்துட்றேன். லூப் இல்லாமல் டைரெக்டாக கொடுத்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ E2 எரர் காமிக்குது ஆன் பண்ணதும், ஏன்னா இப்போ டோர் ஓப்பன் ஆகிருக்க கணக்கு. இப்போ அந்த 2 லைனு நான் லிங்க் பண்ணுறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஆகுதுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே கட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சு கம்ப்ளைண்ட் சரியாக போச்சுங்க, பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் மாட்டி விட்டு இருந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாப் வச்சு ப்ரெஸ் பண்ணி தள்ளிக்குங்க. தள்ளி விட்டு அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னு லாக் ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த பின்னை கொஞ்சம் நீக்கி விட்டு அந்த லாக் பின்னை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு பாருங்கள், அந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணும்போது கனெக்ட் ஆகணும், ஓப்பன் பண்ணும்போது ரிமூவ் ஆகணும், லிங்க் கட் ஆகணும். கரெக்டாக ஆனதுச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற அந்த பிளாக் கலர் கேப் போட்டு 2 ஸ்க்ரூ போட்டுக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினை பொருட்கள் செய்கிறது, RO சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் இன்னும் எக்கச்சக்கமானது அப்லோட் பண்ணிக்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா நான் டைரெக்ட் பண்ணதுனால வெறுமனே போட்டு டைட் வைக்கிறேன். அப்படி இல்லைனா ஏற்கனவே இருந்த லைன் இதில் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூவும் போட்டு டைட் வச்சுட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 6 ஸ்க்ரூவும் போட்டுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன், பர்ஃபெக்டாக ஓடுதுங்க. இந்த E2 எரர் இனிமேட்டு வராதுங்க. அப்படி வந்துச்சுன்னா மேலே இருக்கிற அந்த சுவிட்சு மட்டும் நீங்கள் மாற்றினா போதுமானதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.